ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மூவியை தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். சீரியஸ் ஸ்டஃப்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் தான் இந்த மூவியோட ஒன் லைனே. ஓகேவா? இப்போ டைரக்டா மூவில என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் பேரு ஷாயா. ஷாயா தூங்கி எந்திரிக்கிறா. பார்த்தா பக்கத்துல ஒரு அழகான கியூட்டான பையன் படுத்துட்டு இருக்கான். வீடு நம்மளது தான், ரூமும் நம்மளது தான். இந்த பக்கத்துல படுத்திருக்க பையன் யாருன்னு சொல்லிட்டு ஷாயா ஒரு பக்கம் ஏஞ்சி கத்த ஆரம்பிக்க, ஏன் கியூட்டி கத்திட்டு இருக்க? நேத்து நைட் தானே நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணோம். கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். ஷாயா ஏஞ்சி வெளியே போடான்னு சொல்லிட்டு கத்தி ஓரமா நின்னுட்டு இருக்கா. பார்த்தா யோசிச்சு பாக்குறா. அதுக்கும் முன்னாடி நாள் தான் அவ பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அத ஷாயா பாத்துட்டு அவன்கிட்ட கண்ணா பின்னான்னு கத்திட்டு ஓவரா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படி வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கும் போது ஏதோ பாத்ரூம்ல சத்தம் கேக்குற மாதிரி இருந்திருக்கு. உள்ள போய் எட்டி பார்த்தா பாத் டப்ல இந்த கியூட்டி இருக்கானே, அவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருந்திருக்கான். அவன் மேல அப்படியே இவன் மயங்கி போய் விழுந்திருக்கா. அது வரைதான் அவளுக்கு ஞாபகமே இருந்திருக்கு. ஐயோ, இந்த பையன் இது பாத் டப்ல குளிச்சிட்டு இருந்தான். யாரு என்னன்னு கூட தெரியாம இவன் கூட ரொமான்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு அவ சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிக்க, அந்த பையனா பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோ. பேரு மெர்க்குரியா. இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்னோட பேரு மெர்க்யூரி. நான் வந்திருக்க கிரகம் கூட மெர்க்யூரியில இருந்து தான். அங்க என்னால உடனே திரும்பி போக முடியாது. ஏன்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாஸ்கோட தான் இங்க வந்திருக்கேன். அதை முடிச்சாதான் என்னால திரும்ப போக முடியும். இப்போ நீ தான் என்ன முறையா கண்டுபிடிச்சிருக்கங்கிறதால என்ன பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு தான். முதல்ல போயிட்டு இந்த கியூட்டி போய் மெர்க்குரிக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, யாரா நீ பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு ஷாயா வேகமா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரா. அவளோட ஸ்வெட் ஷர்ட்டை எடுத்துட்டு வந்து அவனுக்கு போட்டு விட்டுட்டு, இதுக்கு மேல இங்க இருக்காத, கிளம்பி வெளியே போயிட்டே இரு, உனக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாதுன்னு சொல்ல, ஐயோ நான் எங்க போறதுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் போனா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி சோகமாயிட்டே போயிட்டு இருக்கான். என்னடா நம்ம சோகமாயிட்டே உள்ள போயிட்டு இருக்கோம், ஆனா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, கூப்பிட கூட மாட்டேங்கிறா. என்ன பண்றது? கடைசி ஆயுதம் ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு மேக்குரி ஷாயாவை திரும்பி பார்த்து அப்படியே கண்ணுல கண்ணீர் வச்சிட்டு இருக்கான். தண்ணி கண்ணுல இருந்து அப்படியே வழியுது. அந்த சொட்டு இருக்குல்ல, அது அப்படியே ஒரு பெரிய முத்தா மாறிடுது. ஷாயா பாக்குறா, என்னது இது, கண்ணுல இருந்து வர கண்ணீர் முத்தா மாறுமா? இவன் மேமைடுங்கிறது அப்ப உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு அந்த முத்தை எடுத்து பாக்குறா. பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நீயும் தான் அவ்வளவு கஷ்டப்பட்ட, உனக்கு எங்க போறதுன்னு கூட தெரியல, உள்ள வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. நல்லா இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே, நான் ஒரு டாஸ்க்குக்காக தான் எங்க மெர்க்யூரி கிரகத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அங்க நான் என்ன பண்ணும்னா, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட் இருப்பாங்களாம். அந்த சோல்மேட் இந்த உலகத்துல ஒரு பையனா இருக்கான். அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டு நான் அவனுக்கு கிஸ் பண்ணும், கிஸ் பண்ணா இங்க இருந்து கிளம்பி போயிருவேன் அவன் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து டிராமாவை போட்டு விட்டுட்டு ஷாயா இருக்கால, உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. திரும்பி வந்து பாக்குறா, ஒரு சோக டிராமா போட்டு விட்டுருப்பா போல, நல்லா வேணும்னே தான். மெர்க்குரி அதை பார்த்து அழுது கீழே எக்கச்சக்கமா முத்தா இருக்கு. எல்லாம் ரொம்ப சந்தோஷம்டா, இப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த முத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கா. ஆமா, அவன் சோல்மேட் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆரம்பிக்க, அவளோட ஐடி கார்டை எடுத்து, இதே காலேஜ்ல தான் அவனும் படிக்கிறான், ஆனா நீ ஜூனியரு, அவன் வந்துட்டு மாஸ்டர்ஸ் படிக்கிற சீனியரு, மரைன் என்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் கடலை பத்தி அக்கவே ராணி வேற அவனுக்கு தெரியும். அவன் தான் என்னோட சோல்மேட்டுங்கிறத கண்டுபிடிச்சு அவனை எப்படியாவது நான் கிஸ் பண்ணும், அதான் என் டார்கெட்னு சொல்ல, சரிடா ஓகே, நீ காலேஜ்குள்ள வரணும்னா அதுக்கும் உனக்கு ஏதாவது வேலை வேணும்ல, நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு ஷாயா கூட்டு போறா. இவ ஆர்ட் படிச்சிட்டு இருக்கா போல. உள்ள நம்ம மெர்க்குரிய மாடலா நிக்க வச்சிட்டு இருக்க, சுத்தி எல்லாம் நின்று பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இவன் பெயிண்டிங்க எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே மெர்க்குரிக்கு அவனோட சோல் மட்டும் எங்கேயோ பக்கத்துல இருக்க மாதிரி வாசம் அடிக்குது. அலறி அடிச்சுட்டு கிளம்பி வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். ஷாயா பின்னாடியே ஓடி வரா. டே, ஒன்னு மாடலா நிக்க வச்சு காசு வாங்கிட்டேன்டா, தயவு செஞ்சு அங்க இருந்தெல்லாம் ஓடி வராத ப்ளீஸ் டான்னு சொல்ல, இல்ல என் சோல்மேட் இங்க எங்கேயோ இருக்காங்க, நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஷாயா பயங்கரமா கோவமாயிடுறா. போய் தொலைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்ப ஷாயாவோட பாய் ஃப்ரெண்டே யாரோ ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டால, அந்த பொண்ணு அங்க வந்துட்டு, சாரிடி ஷாயா, என்னதான் இருந்தாலும் அழகுக்கு நீ ஈடாவியா, அதான் அவன் என்கிட்ட ஈஸியா கரெக்ட் ஆயிட்டாண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஷாயாக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. கரெக்டா அங்க நம்ம மெர்க்குரி வரான். ஷாயா, உனக்கு இன்னும் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு கையில நிறைய அந்த பேர்ல்ஸ் வச்சிருக்கான். அந்த பாக்ஸ வேணும்னே கீழே போட்டுடுறான். பேர்ல்ஸ் எல்லாம் உருண்டு ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு ரேரான பேர்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க எல்லாம் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க. இவன் உடனே லைட்டா ஷாயாக்கு கண்ணடிச்சிட்டு, உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஷாயா ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் நீ டேட் பண்ணு, நீ இல்லாம போனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு டயலாகா பேச ஆரம்பிக்க, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே சீட் பண்ணால அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு எதுக்கு என் பேரு, எனக்கு ஷாயா மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் பேசிட்டு மேக்குரி ஷாயாவை கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டு வரான். ஷாயா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. கரெக்டா, டே ரொம்ப தேங்க்ஸ்டா, என் மானத்தை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு மேக்குரிய புகழ்ந்துட்டு இருக்கா ஷாயா. அப்பன்னு பார்த்து ஐயோ தண்ணி அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஷாயாவை அப்படியே தூக்கி ஒரு ஏத்தி ஒரு சுத்தி பாதுகாப்பா நிக்க வைக்கிறான். இப்படி பாத்துக்குவானா ஒரு பையன் சொல்லிட்டு ஷாயாவே வாய பொழந்துடுறா. பார்த்தா கார் போயிட்டு அந்த தண்ணி எல்லாம் ஷாயா மேல அடிச்சிருது.
டேய் என்ன காப்பாத்தலையா, நீ உன்னை காப்பாத்திக்கிட்டியாடான்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்கிறா. இல்ல ஷாயா, என் மேல தண்ணி பட்டுச்சுன்னா என்னோட கால் இருக்குல்ல, மீனோட துடுப்பா வாலா மாறிடும், அதனால்தான் என்னை காப்பாத்தி தானே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஒரு பையன் வரான். இந்த பையனோட பேரு சென்னு. இந்த பையன் இருக்கான்ல, இவன் தான் நம்ம மெர்க்குரியோட சோல்மேட்டான். வாசம் வந்ததுல இவன் மேல இருந்து தானா. ஷாயா போயிட்டு அந்த பையன் தான் கார்ல போயிருக்கான், அறிவில்ல காரை டிரைவ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. சாரி என்னோட பேரு சென்னு, நான் மரைன் பயாலஜி படிச்சுட்டு இருக்கேன். என் நம்பர் இது, ட்ரெஸ்ல ஏதாவது அழுக்குப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ண கொடுத்தீங்கன்னா அதுக்கு காசு நானே பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாயா மெர்க்குரிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. மெர்க்குரி அப்ப சொல்றான், நான் கிஸ் பண்ண வேண்டிய பையனே அந்த சென்னு தான் தெரியுமா அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிஸ் தான் அந்த உலகத்திலேயே ஒரு சாதாரண விஷயம் தானே, நேரா போவேன், கிஸ் பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் உலகத்துக்கு டாஸ்க முடிச்சு திரும்பி போயிருவேன்னு சொல்ல ஷாயா பாக்குறா. டே இது ஒரு பொண்ணா இருந்தா கூட ஓகேடா, உன் உலகத்துல வேணா அந்த கான்செப்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க ஒரு பையனும் கிஸ் பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம்னு சொல்ல, ஏன் கிஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே, அது கூட பண்ண முடியாதா என்ன, இப்ப நான் நீயா இருந்தா எப்படி தெரியுமா கிஸ் பண்ணிருப்பேன், இதோ இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஷாயா பின்னாடியே வந்து வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஷாயா சிரிச்சுட்டே தள்ளி போடா ஃப்ராடு பையலேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்கா. ஏன் ஷாயா இதுக்கெல்லாம் வைக்கப்படுற, இதுல வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பதிலுக்கு பேசிட்டே இருக்கான். ஷாயா சொல்றா, அந்த பையன் மரைன் பயாலஜி படிக்கிற சீனியர் பையன், அவனுக்கு பின்னாடி பொண்ணுங்க எல்லாம் படையாட்டம் சுத்தி வருவாங்க, ஆனா அந்த பையன் வந்துட்டு படிப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவான். மீதி நேரத்துல ஆக்வேரியம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ஜென்டில்மேன், பொண்ணுங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல மெய் மறந்து ஷாயாவே ரொமான்ஸ் சுட ஆரம்பிச்சிடுறா. இங்க பாரு, நான் கிஸ் பண்ணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே, எனக்கு நீ நிறைய முத்து எல்லாம் குடுக்குறேன்னு சொல்லிருக்க, அதனால ஒவ்வொரு தடவை நீ கிஸ் பண்ணும் போதும் நீ எனக்கு நிறைய முத்து கொடுக்கணும், மொத்தமா 3 தடவை கிஸ் பண்ணுன்னு சொன்னல, நான் அதுக்கான சான்ஸை ஏற்படுத்தி தரேன், நான் அதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஷாயா சொல்லிட்டு இருக்கா. ஷாயா அடுத்த நாள் மெர்க்குரிய கூட்டிட்டு அந்த ஆக்வேரியம்க்கு போயிடுறா. கரெக்டா சென்னு வரதுக்கு முன்னாடி அங்க மெர்க்குரிய மயக்கம் போட்டு விழ வச்சிடுறா. சென்னங்க வரான், வந்து தொட்டு பார்த்துட்டு என்ன யாரோ ஒரு பையன் மயங்கி கிடக்குறான், மூச்சே இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஆர் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்டு அங்க ஒரு வேலைக்கார லேடி வேற வந்துட்டு இருக்காங்க. சரி மூச்சு குடுக்கலாம்னு சொல்லிட்டு சென்னு பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஜஸ்ட் 3 கிஸ் அங்கேயே கொடுக்க வேண்டியது, ஆனா அதுக்குள்ள அங்க வர அந்த வேலைக்கார லேடி வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. தண்ணி போட்டுருமோன்னு சொல்லிட்டு நம்ம மெர்க்குரி பயந்துட்டு எந்திரிக்க சென்னு பாக்குறான். என்ன நீ மயங்கி கிடந்த, ஏன் சிட்டன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல சாரின்னு சொல்லிட்டு மெர்க்குரி எங்க இருந்து விட்டு அடிச்சு ஓடி போயிடுறான். ஷாயா ஃபர்ஸ்ட் பிளான் தோத்து போயிடுச்சுன்னு சொல்ல, இரு செகண்ட் பிளான பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம சென்னை நிக்கும் போது பின்னால இருந்து கண்ணை மூடிக்கிறா. கிஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாயா சொல்லிட்டு இருக்கா. இவன் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறதுக்குள்ள சென்னை வேகமா கை எடுத்துட்டு யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பாத்துடுறான். மெர்க்குரி அங்க இருந்து ஒரு பக்கம் ஓடி போயிடுறான். ஐயோ சாரி, எனக்கு தெரிஞ்ச பையன் நினைச்சிட்டேன், நீங்க வேற யாரோன்னு சொல்லிட்டு ஷாயாவும் அங்க இருந்து ஓடி வந்துடுறா. இன்னும் ஒரே ஒரு பிளான் தாண்டா என்கிட்ட இருக்கு, இதான் 3வது பிளான், இது எப்படியாவது நம்ம சக்சஸ் பண்ணியே ஆகணும், இந்த பக்கம் தான் கண்டிப்பா சென்னு வருவான், அவன் வரும்போது நான் அவனை தள்ளி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஷாயா அடுத்த பிளான யோசிக்கிறா. கரெக்டா சென்னு வந்துட்டு இருக்கான், ஏதோ நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு பின்னாடியே போற ஷாயா அவனை தள்ளி விட்டுறா. முன்னாடி போய் நின்று முத்தம் கொடுக்கலான்னு தான் நம்ம மெர்க்குரி நின்னுட்டு இருக்கான். திடீர்னு ஆனா பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு அவன் ஸ்லிப் ஆயிட அவ்வளவுதான், சென்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். மெர்க்குரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடிட்டு இருக்கான். ஆனா சென்னு ஷாயாவை பாக்குறான். உனக்கு என்னமா பைத்தியமா, எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அது இல்ல சீனியர், நீங்க படிக்கிற காலேஜ்ல தான் நானும் ஆர்ட் படிக்கிறேன், நான் ஜஸ்ட் ஜூனியர் அவ்வளவுதான், ஆனா நீங்க அந்த ஆக்வேரியம்ல இவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க, நல்லா வேலை பாக்குறீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்வேரியம்ல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஆசை இருக்கு, உங்களால ஆக்வேரியம்ல வேலைக்கு ஆள் எடுக்க முடியுமாமா, ப்ளீஸ் என்னை ஒரு கீப்பரா அலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மீனை பத்தி இதுக்கு முன்னாடி ஏதாவது நாலேஜ் இருக்கான்னு கேட்க, ஒரு பெரிய மீனை வீட்டை வளர்த்துட்டு இருக்கேன், அந்த மீனுக்கு பிடிச்ச மாதிரி அல்கே போடுறது, குட்டி குட்டி மீனெல்லாம் பிடிச்சி சாப்பாடு போடுறதுலாம் நான் தான் பாத்துட்டு இருக்கேன், தண்ணி கூட நான் தான் சேஞ்ச் பண்ணி விடுறேன்னா பாத்துக்கோங்க, மீன் தொட்டிலாம் அந்த மேடம் இருக்க மாட்டாங்க, பெரிய பாத்டப்ல தான் இருப்பாங்க, அதெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, பரவாயில்ல ஒரு மீனை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது, பரவாயில்ல போனா போது, இவ்வளவு ஆர்வம் காட்டுற, நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வழியா அந்த ஷென்னும் சொல்லிடுறான். ஷாயா வீட்டுக்கு ஓடி வரா. மெர்க்குரிய பார்த்துட்டு, அறிவு கட்ட பயலே, உன்னை நம்பி நான் என்னடா பண்றது, நான் உனக்கு இவ்வளவு பிளான் பண்ணி கூட்டு போனேன், நீ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறா. இவ அடிக்கிறதுல கைப்பட்டு அவனோட பேண்ட் டர்ன்னு கிழிஞ்சிருது. போய் பேண்ட மாத்தி தொலைன்னு சொல்லிட்டு ஷாயா கத்த ஆரம்பிக்கிறா. இல்ல ஷாயா, நான் வீட்டை விட்டு கூட போக முடியாது, வெளியே பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு, அந்த மான்ஸ்டர் ஒன்னு ஏதாவது பண்ணிருமோன்னு தான் உனக்காக தான் நான் இங்க இருக்கேன்னு மெர்க்குரி சொல்றான். மான்ஸ்டரா, என்ன நான் போய் பாக்குறேன்னு ஷாயா வெளியே போனா பார்த்தா ஒரு குட்டியோண்டு பூனை நின்னுட்டு இருக்கு. ஓ பூனைதான் மீனுக்கு மான்ஸ்டர்ல, பூனைதான் மீனை துரத்தி சாப்பிட்டுருமேன்னு சொல்லிட்டு ஷாயா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஓ அப்படியா, மான்ஸ்டர் உன்னை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு இவனை வெளியே தள்ளி ஷாயா கதவை சாத்தி விட்டுறா. ஷாயா கதவை திறந்து தொலை, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மெர்க்குரி கத்த ஆரம்பிக்கிறான். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை சென்னுக்கும் நம்ம மெர்க்குரிக்கும் நடுவுல கிரியேட் பண்ணி கொடுக்கணும்ல ஷாயா.
சோ எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஷாயா சென்னை கூப்பிட்டு இருக்கா. நான் நல்ல ஒயினை ஊத்தி கொடுக்குறேன், குடிச்சு அவன் மட்டைக்கு ஆயிருவான், அப்ப வந்து அவனுக்கு கிஸ் பண்ணின்னு சொல்லிட்டு மெர்க்குரியை ஓரமா உட்கார வச்சிட்டு இருக்கா. ஆனா கூட குடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஷாயா இருக்கால, அவளை பத்தி மறந்து போயிடுறா. குடிச்சவளுக்கு போதை தலைக்கேறி ஆளா அவ மட்டை ஆயிடுறா. சென்னை பாக்குறான், ஐயோ கீழே விழுந்துட போறான்னு சொல்லிட்டு பத்திரமா அவ ஃபேஸ தாங்கி அப்படியே அவளை படுக்க வச்சிட்டு இருக்கான். என்ன அதுக்குள்ள இப்படி இந்த பொண்ணு மயங்கி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஷாயா தட்டு மாதிரி வெளியே வர, அவள அங்க இருந்து நம்ம மெர்க்குரி தூக்கிட்டு, முட்டாள்தனமா நீ ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது ஒரு வேலை கூட உருப்படியாவே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஷாயா பாக்குறா, நான்லாம் வந்துட்டு உன் கூட காதலே விழமாட்டேன்டா மெர்க்குரி. ஏன்னா எப்பவுமே வெளிகிரகத்துல இருந்து வரவங்க எல்லாருமே இங்க இருக்க ஆளுங்க கூட காதல விழுது அப்புறம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருவாங்க. அப்புறம் இங்க இருக்க ஆளுங்க நாங்க ஹார்ட் பிரேக் ஆகி சுத்திட்டு இருக்கணும். கண்டிப்பா நீ என்ன தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, என்ன எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உன்னை லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண சொல்லி கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு மெர்க்குரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலை ஷாயா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கா. நான் மெர்க்குரியோட அக்கா, அவனை பாக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாயா வேகமா உள்ள கூட்டு வர, ஷாயா எதுக்கு நீ இவ்வளவு உள்ள விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஷாயா நீ கூட கொஞ்சம் உள்ள வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கூட்டு போயிட்டு இருக்கான். பாரு, இருக்கிறதுலே மிகப்பெரிய வில்லி கடல் கண்ணி அக்கா தான், அவளை மட்டும் நீ உள்ளே விட்டுருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. சூட்கேஸ்ல பேக் பண்ணு, நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மின்னல் வேகத்துல வெளியே ஓடுறோம், அவ கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்ல, ஓ அப்படியாடா சொல்ற, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷாயா ஓகே சொல்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கதவை திறந்ததும் அவனை மட்டும் வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணி விட்டுறா. இவங்க அக்கா கிட்ட நீயே டீல் பண்ணிக்கோன்னு. அடுத்து ஷாயா எட்டி பாக்குறா. அங்க போயிட்டு மெர்க்குரி பேசிட்டு இருக்கான். அக்கா எதுக்காக நீ இங்க வந்த, எனக்குன்னு சொல்லிட்டு டாஸ்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு எப்ப வரணுமோ நான் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ டாஸ்க்குக்காக தான் வந்திருக்கன்னு சொல்லிட்டு, ஆனா எப்படி டாஸ்க நிறைவேற்றுறதுங்கிறது உனக்கு தெரியுமா என்ன? அது மட்டும் இல்லாம நீ லைட்டா என்னோட கூட கொஞ்சம் வளர்ந்துட்டேங்கிறதால நான் உன் அக்கா இல்லன்னு ஆயிராது, உன்னோட குடுமி என்னைக்குமே என் கையில தாண்டா இருக்கும், அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த சென்னு இருக்கான்ல, இந்த ப்ரொஃபைல பாருன்னு சொல்லிட்டு சென்னோட ப்ரொஃபைல் எடுத்து இவன் கொடுத்துட்டு இருக்கான். ஆமா, அந்த ப்ரொஃபைல் எதுக்கு எனக்கு காட்டுற அப்படின்னு அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. என்ன கேட்டுட்டு இருக்கா, என்னோட சோல் மெட்டுன்னு சொல்லிட்டு இவன் பேச வரான். அதுக்குள்ள அவங்க அக்கா ஏதோ சொல்றதுக்கு வரா. ஆனா அதுக்குள்ள ஷாயா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறா. பார்த்தா அந்த சென்னு இருக்கான்ல, அவன் தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஷாயாவை கூப்பிட்டுருப்பான் போல, அவளை வந்து அங்க பிக்கப் பண்ணிட்டு போறான். இத பார்த்ததும் மெர்க்குரிக்கு வருத்தமாயிருது, சோகமாயிடுறான். என்னடா ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. இல்லையே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவனும் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். உன்னை கூட்டு போய் உன்னை காட்டவா, வா போலான்னு சொல்லிட்டு நேரா மெர்க்குரிய கூட்டிட்டு அவங்க அக்கா அக்வேரியம்க்கு போயிடுறா. அங்க பார்த்தா நம்ம சென்னும் ஷாயாவும் மீன்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுங்க ரெண்டும் ஒன்னா சுத்துதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் காண்டாயிட்டு இருக்கான். என்னடா லைட்டா உன்னை பார்த்தா பொசசிவ் ஆகுற மாதிரி இருக்கு, என் சென்னும் சோல்மெட்டுங்கிறதாலயா அப்படின்னு கேட்க, சென்னா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா கடுப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு மெர்க்குரி பேசிட்டு இருக்கான். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு மறுபடியும் சென்னு ஷாயாவை கூட்டு வந்துட்டு அவளோட வீட்லயே டிராப் பண்ண, குட்டியோண்டு மீன் உன்னை வேற கிஃப்ட் கொடுக்குறான், இது உனக்கு கிஃப்ட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சீனியர்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இவ்வளவு கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த மீனை பார்த்துட்டு எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, கியூட் மீன் உள்ள போய் சொல்லிட்டு இருக்க. உடனே மெர்க்குரி திரும்பி பாக்குறான். என்னைக்கு என்ன நீ விட்டுட்டு இன்னொரு மீனை பார்த்து கியூட்டா இருக்குன்னு சொன்னியோ, அன்னைக்கு உனக்கும் எனக்கும் இருக்க எல்லா உரிமையும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவளை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். ஏண்டா நான் ஒரு மீனை பார்த்து கியூட்னு சொல்லக்கூடாதா, உன் அக்கா தான் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறது விட்டு எதுக்குடா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஷாயா நேரா உள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறா. நானே நல்ல மூட்ல இருக்கலாம்னு பார்த்தா கொஞ்சமாவது என்ன இருக்க விடுறானா பாருன்னு கத்திட்டு இருக்க. ஆமா ஆமா, என் முன்னாடி உனக்கு மத்த மீன்லாம் கியூட்டா தான் தெரியும், இப்படியே பாத்துட்டு ஒரு நாள் நான் என்ன பண்றேன், சுனாமியா வந்து உன்னை அட்டாக் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்க்குரி திட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க அக்கா உள்ள வராங்க. கதவை திறக்க வச்சுட்டு ஷாயாவோட ரூம்குள்ளேயே மெர்க்குரியை அனுப்பி கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உங்க சண்டை தாங்க முடியல எனக்கு, நீங்களே பேசி தீத்திட்டு அப்புறம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஹை ஜாலின்னு சொல்லிட்டு மெர்க்குரி ஷாயாவோட பெட்ல போய் விழுந்துட்டு இருக்கான். ஷாயா அவனை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு இருக்கான். நான் கண்டிப்பா கீழே படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மெர்க்குரி பெட்ல இருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். நடுவுல ஒரு ஸ்கிரீன் மாதிரி கட்டி, இங்க பாரு கை கூட இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷாயா தூங்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமா இடி மின்னலா இருக்கு. ஷாயாக்கு இடி சத்தம்னா பயம் போல. மெர்க்குரி ஸ்கிரீன் வழியா கையை விட்டு கையை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாயா அவன் கை மேல அப்படி தலையை வச்சு தூங்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்கிரீனே கண்டு உழுந்துருது. ஆனா அது 2 பேரும் பார்க்காம நல்லா தூங்கி போயிட்டு இருக்காங்க. ஷாயா அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. இன்னும் டோர் ஓப்பனே ஆகல. டேய் மெர்க்குரி, உங்க அக்காவை கதவை திறக்க சொல்றா, எந்திரிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நீ அண்ணன் ஷாயா, அதுக்குள்ள ஏன் என்ன பண்ண போற, கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு சொல்லிட்டு ஷாயாவை இழுத்து படுக்க வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். மெர்க்குரி கைய ஷாயா கடிச்சு வைக்கிறா. அடிப்பாவி, உனக்கு மீன் கைனா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்காக கண்டதையும் கடிப்பியான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். கதவை திறந்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம மெர்க்குரி கைய வச்சதுமே கதவை ஓப்பன் ஆயிருது. எங்க அக்கா எங்க கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அவங்க அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இங்க பாரு, நீ நல்ல பையனா இங்க இருக்கங்கிறதால நான் உன்னை இங்க பத்திரமா விட்டு போறேன்,
மத்தபடி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ரூல்ஸ் எல்லாம் அவ்வளவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? உன்னோட சோல்மேட்டும் உன் பக்கத்துலயே தான் இருக்காங்க. அதனால உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உன் மனசுல என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. போது இவனுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வேற கொடுத்திருக்கா, நீ என்ன வேணா செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அங்க ஷாயா வரா. என்னடா அவங்க அக்கா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சோகமா சொல்லிட்டு இருக்கான். சரி அக்கா கிளம்பினதால ஃபீலிங்ஸ்ல இருப்ப, என் கூட வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷாயா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. உங்க அக்கா சூப்பர்ரா, அவங்க மாஸ் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கெத்து பொண்ணா இருந்தாங்க அப்படின்னு ஷாயா பேசிட்டே இருக்க. ஷாயாவை பத்தி நீ பேசிட்டே இருக்க, ஆனா எனக்கு ஸ்நாக் தீர்ந்து போயிடுச்சு, அதை பத்தி நீ ஏதாவது பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான். சரி நான் போய் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், இல்ல எடுத்துட்டாவது வரேன்னு சொல்லிட்டு ஷாயா உள்ள போறா. அப்போ போன் அடிக்குது. சென்னுதான் போன் எடுக்கிறான். ஷாயா இப்ப வெளியே போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம மெர்க்குரிக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு, அவெல்லாம் இங்க இல்ல, போனை எடுக்க மாட்டா, இனிமே அவளுக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறான். ஷாயா அங்க உள்ள வரா. போன் எடுத்து பார்த்துட்டு, என் போனை யாரு கேட்டுறான்னு எடுத்த, எவ்வளவு தைரியம் தான் என்ன டவுட் போடுவ, உனக்காக அந்த பையன் கூட கோத்துணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மனசாட்சி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாயா திட்ட ஆரம்பிக்கிறா. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு, நான் பாத்துக்கிறேன், இன்னும் ஒரு தடவை என் காரணத்தை சொல்லி நீ அந்த பையனை பார்க்க போறது என்னால பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மெர்க்குரி இருக்கான்ல, கோபத்தோட கிளம்பி போயிட்டு இருக்கான். நேரா அங்க போய் சென்னை பாக்குறான். இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு நெத்தியிலேயே 3 தடவை கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். சென்னை பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கையில இருக்க தண்ணியை கீழே கொட்டிட, அப்படியே தண்ணி கீழே விழுந்து மெர்க்குரியோட கால்ல பட்டுருது. மெர்க்குரி பயந்து போயிடுறான். ஷாயா அந்த பக்கமா வரா. இங்க வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஒரு ட்ராலில உட்கார வச்சு அவன் மேல ஒரு பெட்ஷீட்டை மூடி நேரா அங்கிருந்து தூக்கிட்டு ஓடி போயிடுறா. இதுக்கப்புறம் தான் சென்னை யோசிக்க ஆரம்பிக்கிறான். தண்ணி போட்டது அந்த பையன் அப்படி பயந்தான். அதுவும் இல்லாம ட்ரெயில உட்கார்ந்ததுமே அவன் கால் ஒரு மாதிரி வேற இருந்தது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கும் கார்ல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன அந்த மாதிரி கத்திட்டு இருந்தான். கால்ல தண்ணி படக்கூடாது, பட்டுச்சுன்னா வேற மாதிரி மாறிடும்னா, அப்ப இவன் கடல் கண்ணன் வம்சத்தை சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு சென்னை அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சிடுறான். ஷாயா நேரா அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அறிவன் உனக்கு ஒரு பேச்சுக்காச்சும் இருக்கா இல்லையா? இப்ப உன்னை மட்டும் மீன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஏதாவது ரிசர்ச் பண்ற அது இதுன்னு கூப்பிட்டு உன்னை வெட்டி துண்டு போட்டுருவாங்க. என்ன பண்ணுவ? உன்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் கிடையாதான்னு சொல்லிட்டு ஷாயா கத்த ஆரம்பிக்கிறா. என் மேல இந்த அளவுக்கு நீ கோவப்படுற, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறனா, அப்ப கண்டிப்பா என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு தானே அர்த்தம். ஷாயா, என் அக்கா போத்துக்கு முன்னாடி ஒரு கார்டு விட்டு போனா, நம்ம ஷாப்பிங் போலாமா, வா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். ஷாயா அங்க போறா. சரி ஓகேன்னு சமாதானம் ஆயிட்டு பன்னி ஹெட் பேண்ட் எல்லாம் வச்சு கியூட்டா இருக்கான்னு கேட்க, அது பெருசா அவன் கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா அவ தள்ளி போயிட்டு நின்னுட்டு இருக்கா. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ஜோடி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த ஜோடி இந்த ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு கியூட்டா விளையாடிட்டு இருக்காங்க. ஓ லவ் ஜோடினா அப்படிதான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆள் இருக்கால மெர்க்குரி தலையில அவனாவே இந்த ஹெட் பேண்ட் போட்டு, ஷாயா உனக்கும் மேட்சிங்கா இருக்குல்ல, நம்ம கழட்டவே வேண்டாம், இதோடய ஊர் சுத்தலாம், வா போலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போறான். நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷாயா வாங்கிட்டு வரா. 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு நான் கிஸ் பண்ணிட்டேன் தான், ஆனா நான் அப்ப கூட போல, ஏன் ஒன்னு தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு மெர்க்குரி கேட்டுட்டு இருக்கான். ஷாயா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஏன்னா நான் உனக்கு வந்துட்டு பேர்ல்ஸ் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இன்னும் குடுக்கல பாரு, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாயா அப்பனா அவன் முடிச்சிட்டு வெளியே கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு சோகமாயிட்டு இருக்கா. மெர்க்குரி பாத்துட்டு, ஷாயா இங்க பாரு உன் முகத்துல கேக் ஓட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு கையில இருக்க கேக் எடுத்து அவன் மூஞ்சில அப்பிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு மாதிரி விளையாடி சமாதானம் ஆயிடுறாங்க. ஷாயா டான்ஸ் ஆடி, இந்த கட்டையில நடந்துதான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லன்னா வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாயா உழுந்துராத, பாத்து வான்னு சொல்லிட்டு மெர்க்குரி கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப 2 பேரும் சரி ஓகே ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடலாம், யாரு வின் பண்றாங்களோ அவங்கதான் ஸ்டெப்ஸ் ஏறணும், இல்லனா அப்படியே கீழாடியே நிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாயா சொல்றா. 2 பேரும் கேம் விளையாடிட்டே இருக்காங்க. ஷாயா தான் மேல முன்னாடி ஏறி போயிடுறா. நம்ம மெர்க்குரி கொஞ்சமா தோத்து போயிட்டு தான் இருக்கான். சரி ஓகே நான் தோத்து போயிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாவம்ல எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி கேட்க, என்ன வேணும்னு ஷாயா கேக்குறா. இனிமே இந்த ஆக்வேரியம்க்கு நீ போவே கூடாதுன்னு சொல்லிட்டு மெர்க்குரி சொல்றான். சரி அவ்வளவுதானே, நான் போக மாட்டேன்னு ஷாயா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. எடுத்து வைக்கிறேன்னு காலு ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. மெர்க்குரி அவளை புடிச்சிடுறான். முதல் முறையா இன்னைக்குதான் அவளுக்கு ரொமான்டிக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அவ உள்ள ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் இந்த சென்னு இருக்கான்ல, அப்பனா கண்டிப்பா அவன் மெர்மைட் இனத்தை சேர்ந்தவன் தான், அவனை விடக்கூடாது, என்னோட ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஐடியா பண்ணிருக்கான். அடுத்த நாள் நம்ம ஷாயா எங்கேயோ வெளியே கிளம்புறா. மெர்க்குரி எங்க போறேன்னு கேட்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன், அது வரைய வீட்டுல குளிச்சிட்டுன்னு சொல்லிட்டு பாத்டப்பு ஹால்ல தான் இருக்கு. அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலே மழை வருது. ஷாயா கொடை எடுத்துட்டு போனாலான்னு தெரியல. இப்ப மட்டும் நான் கொடை எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், தண்ணி மேல படுங்கிற பயம் இல்லாம எனக்காக வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்கிட்ட காதல்ல விழுந்துருவா. இதுக்காகவே நான் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு மெர்க்குரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் கையில கொடை எடுத்துட்டு. ஷாயா பார்த்தா அவ ஆர்ட் கிளாஸ்க்கு தான் வந்திருக்கா. ஆனா கூப்பிட்டு இருக்கிறது என்னவோ நம்ம சென்னை தான். கூப்பிட்டு எதுக்குமா என்ன கூப்பிட்டு அப்படின்னு சென்னை கேட்டுட்டு இருக்கான். இல்ல சீனியர், இதுக்கும் மேல என்னால ஆக்வேரியம்ல வேலை பார்க்க முடியாது, ஏன்னா எக்ஸாம்ஸ் பக்கத்துல வந்துட்டதால அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம்,
சரி ஓகே நீ கிளம்பு, வெளிய மழை பெய்யுது, உனக்கு கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்ல வந்து நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறான். உன் கூட ஒரு பையன் இருந்தான்ல, அந்த பையன் சொல்ல அந்த பையன் என் வீட்டோட ஓனர், அவனுக்கு எனக்கும் பெருசா சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷாயா அந்த பேச்சையே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி பயப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கூட ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கூடயே நடந்து வந்துட்டு இருக்கான். கரெக்டா அவளை கூப்பிடறதுக்காக நம்ம மெர்க்குரி வந்தான்ல, வாட்டர் ப்ரூஃப் பூட்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான் மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்ட்டு. ஆனா அந்த 2 பேரும் ஒன்னா வரத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஷாயா என்கிட்ட என்ன சொன்னா, ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அவன் அமைதியா பாத்துட்டே இருக்க. அப்ப சென்னு சொல்றான், ஷாயா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு மனசுல எந்த ஃபீலிங்ஸும் இல்லதான். ஆனா போக போக உன்ன மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு எனக்கு உண்மையாவே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாயா, நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷாயா ஷாக் ஆகி நிக்கிறா. மெர்க்குரி பாக்குறான். ஹார்ட் பிரேக் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா ஷாயா, சாரி என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, சினிய தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. மேற்கூறி வீட்டுல இருக்கிறது தெரியாம ஷாயா நேரா உள்ள வரா. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேபிள்ல நிறைய முத்துலாம் போட்டு ஒரு பாட்டில வச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி இருக்கான். என்ன கீழெல்லாம் கூட முத்தா இருக்கு, அழுதானா என்ன, எதனால அவன் அழுதுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாயா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்க போனான்னு தெரியல, தேட வேணாம்னு வேற எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இனிமே அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாயா யோசிச்சுட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு தனியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. வெளியே இருக்க அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு, பாரு அவன் இல்லன்னு சொல்லிட்டு நீயும் இங்க தேடி வந்துட்டியா, எங்க போனானே தெரியல, நான் அவனை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஷாயா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம மெர்க்குரிய பாக்குறதுக்கு அவனோட அக்கா வந்துடுறா. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க திருத்திருன்ட்டு, வா வீட்டுக்காவது போலான்னு சொல்ல அவ என்ன தெரியுமா சொன்னா, எனக்காக தான் ஆக்வேரியம் போறேன்னு சொன்னாக்கா, எனக்காக தான் வேலை பாக்குறேன்னு சொன்னா. ஆனா பாரு இப்ப கூட நான் வேணான்னு சொல்லி டாஸ்க முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் கூட பேசிட்டு இருந்தா. ஒரே கொடையில 2 பேரும் போனாங்கன்னு சொல்ல, ஓ அவள ரொம்ப பிடிச்சிருக்கு போல, உன் சோல்மேட்டுங்கிறத நீ ரியலைஸ் பண்ணிட்ட போலன்னு சொல்ல, அவ எங்க சோல்மேட்டு, சென்னதான் என் சோல்மேட்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சென்ன சோல்மேட்டா, அது யாரா உனக்கு சொன்னா அவங்க அக்கா கேட்க, நீ தானே அவங்க மேல அந்த வாசம் அடிக்கும், அந்த வாசம் யார் மேல அடிக்குதோ அவங்கதான் சோல்மேட்டுன்னு சொன்னேன்னு கேட்க, டேய் அது வந்து நேச்சர் நமக்கு கொடுக்கறதுடா, ஆனா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இயற்கையை நம்ம சோல்மேட்டா மாத்திட்டே இருக்கும். உனக்கு யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ, யாரு இல்லாம உன்னால இருக்க முடியும்னு தோணலையோ அவங்கதான் உன்னோட சோல்மேட்டு. அப்படி பாக்கும்போது ஷாயா தாண்டா உன்னோட சோல்மேட்டுன்னு சொல்ல, அடியே அக்கா பைத்தியக்காரி, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே, இத்தனை நாளா என்ன போய் சொல்லி ஏமாத்திட்ட, ஒன்னு அக்கா நான் மதிச்சு மதிச்சு நடத்தினது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு, இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மெர்க்குரி கிளம்பிடுறான். ஷாயா அவ கிளாஸ்ல உட்காந்துட்டு மெர்க்குரிய தான் ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு யாருதுன்னு கேட்டு பாக்குறா. யாருன்னே புரியல. ஷாயா பெயிண்டிங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. ஷாயா ஏஞ்சி வேகமா அடிக்கலான்னு போக மெர்க்குரி தான் அங்க நிக்கிறான். என்ன மேடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஷாயா வேகமா பெயிண்டிங்க வரைய ஆரம்பிக்க, நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு பார்த்தா நீ அதுக்கும் மேல என்ன மிஸ் பண்ணிப்ப போல ஷாயா, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு பெயிண்டிங்னு கேட்க ஷாயா அழுதுட்டு இருக்கா. ஷாயா நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஆனா நீயும் வந்துட்டு எனக்கு ஒரு சாரி கேட்டே ஆகணும். ஆனாலுமே அவனை பார்க்கவே மாட்டேன் நீ சொல்லிட்டு போனல, ஆனா நீ அவனை பார்க்க போன, ஒரே கொடையில அவன் கூட நடந்து கூட வந்தீங்கன்னு சொல்ல ஷாயா பாக்குறா. அன்னைக்கு நீ பாத்தியா எப்படி அங்க வந்தேன்னு சொல்லிட்டு, நான் உனக்காக கொடை எடுத்துட்டு அங்க வந்தேன் தெரியுமான்னு சொல்ல, அந்த மலையில என்ன பாக்கிறதுக்கு வந்தியா பயம் இல்லாமன்னு சொல்லிட்டு ஷாயா வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்படியே கண்ணுந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் ஷாயா அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி சொல்றான். என்ன கிஃப்ட்னு கேட்க சைக்கிள்னு சொல்லிட்டு அவன் பல்ல காட்டிட்டு இருக்கான். பார்த்தா ஒரே சைக்கிள்ல 2 சீட் வச்சுட்டு ஜாலியா 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ஷாயா ஹாப்பி ஆயிடுறா. நல்லவேளை நீ திரும்ப வந்துட்ட, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு. இதை விட இன்னொரு சைக்கிள் பெட்டரா இருக்கு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி இதான் உண்மையான கிஃப்ட்னு கூட்டு போய் காட்டுறான். பார்த்தா 2 பேரும் உட்காந்து 2 பேரும் பெடல் பண்ணிட்டு போணுமா. ரொமான்டிக்கா அவன் கூட சைக்கிள் போலான்னு நினைச்சது தப்பா, என்னையும் சேர்த்து பெடல் பண்ண வச்சுக்கான் பாரு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஷாயா திட்டிட்டே போயிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஆளுங்க வந்துடுறாங்க. யாரது இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல காமெடி பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க துரத்திட்டே வர ஷாயாவும் அங்க வந்து நம்ம மெர்க்குரியும் கிளம்பி குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு மெர்க்குரியும் ஷாயாவும் மேல துணியை போட்டு உள்ள மறைஞ்சிட்டு இருக்காங்க. யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது, செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஷாயா வெக்கப்பட்டு முகம் எல்லாம் செவக்க ஆரம்பிக்குது. ஏன் முகம் செவக்குதுன்னு சொல்லிட்டு மெர்க்குரி கேட்டுட்டு இருக்கான். ஓடி வந்ததுல ரத்தம் ஓவரா புஷ்அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. மெர்க்குரி பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். அங்க ப்ரொஃபசர் வந்துடுறாரு. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, தப்பான கிளாஸ் ரூம் கொண்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஷாயா மெர்க்குரிய கூட்டிட்டு மறுபடியும் ஓடி போயிடுறா. அடுத்து பார்த்தா நம்ம ஷாயாவும் மெர்க்குரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் வீட்டுல ஒரு பசில் கேம் இருக்குடா, 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமான்னு சொல்லிட்டு ஷாயா கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஷாயாவும் மெர்க்குரியும் சேர்ந்து பசில் விளையாடுறாங்க. ஆனா என்ன ஷாயா அது எனக்கு போர் அடிக்குது, வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நல்லா ஷாயா அதுக்குள்ள தூங்கி போயிட்டு இருக்கா. எவ்வளவு கியூட்டா தூங்குறா பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மெர்க்குரி போயிட்டு டக்குன்னு நம்மளுக்கு கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறான். ஷாயா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவளும் வைக்கப்பட்டு இருக்கா. அப்போ மெர்க்குரிக்கு ஒரு வாட்ச் ஒண்ணு ஷாயா கட்டி விடுறா.
இந்த வாட்ச் வச்சுக்கோ, இதுல வந்து ஒரு பொசிஷனிங் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என் ஃபோனோட கனெக்ட் ஆகும். நீ என்னைக்காவது ரொம்ப தூரம் போனா கூட என்னால உன்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக நீ எப்பவுமே இத மிஸ் பண்ணாம போட்டுக்கணும் புரியுதா? என்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே போயிறக்கூடாது புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இருக்கும்போது நான் எங்க போவேன்? எப்பவும் உன்ன விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரியும் சொல்லிட்டு இருக்கான். ஷாயாவ பாக்கறதுக்கு அடுத்த நாள் கிளம்பி மெர்க்குரி வெளிய போலான்னு ட்ரை பண்றான். ஆனா அப்பதான் தோணுது, பூமியில இருக்க எல்லாரும் காசு சம்பாதிக்கிறாங்க. அதுவும் உங்க காதலிக்கிற பொண்ண பாத்துக்கிறதுக்கு நெறைய காசு சம்பாரிச்சு சேவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு செலவு பண்றாங்க. சோ நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும். எத்தன நாள் ஷாயாவோட காசுலயே உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு மெர்க்குரி வேலையில சேர்ந்துடுறான். அங்க போனா அங்க ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ஜோடியா வந்துட்டு அந்த பொண்ணு ஏதோ சண்டை போட்டிருப்பா போல. அதனால ஒயின் நிறைய வாங்கியிருக்கா. அத பில்லு போடுறதுக்கு வர அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு பில் எல்லாம் போடக்கூடாது. என் கேர்ள் ஃப்ரெண்டால அவள குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு மெர்க்குரிய பார்த்து நீ பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கும் முன்னாடி ஒரு பொண்ணு இங்க இருந்தா அந்த பொண்ணு இருக்கால இதே மாதிரிதான் நாங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் வேணான்னு சொன்னா. ஆனா அப்ப கூட நான் வேணும்னு கேட்டேன்னு சொல்லிட்டு அது பில்லு போட்டா. அப்புறம் என் பாய் ஃப்ரெண்டும் நானும் அவளை நல்லா திட்டி விட்டுட்டு கிளம்பி வெளியே போட்டோம். என் பாய் ஃப்ரெண்ட் சொல்றதானே கேட்கணும். நீ எப்படி நல்ல பையனா கேட்ட. அந்த பொண்ணு பேர் கூட ஷாயான்னு சொல்ல. என்னது ஷாயா அப்படிங்கிற பொண்ணை வச்சுட்டு நீங்க 2 பேரும் மாறி மாறி விளையாடி அவளை ஹர்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி ஷாக் ஆயிடுறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சிட்டே சண்டை போட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கா. மெர்க்குரிய பார்த்து நல்லா பல்ல காட்டிட்டு அந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட கழட்டி விட்டுருப்பா போல. இந்த மாதிரி நான் என் பாய் ஃப்ரெண்ட கழட்டி விட்டேன், நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னா டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மெர்க்குரி சிரிக்கிறான். ஓ அப்படியா, என் கண்ணை நல்லா ஊத்து பாருன்னு சொல்ல அந்த பொண்ணும் அதுக்குள்ள ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சியான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. மெர்க்குரி ஆனா அவனோட ரெட் ஐஸ காட்ட ஆரம்பிக்க அதை பார்த்து மான்ஸ்டர்னு கத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. யாரடி வந்துட்டு கலாய்க்கிறா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கலாய்க்கிறன்னு சொல்லிட்டு கத்திட்டு மெர்க்குரி எங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இனிமேல என் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கா, அவளை பார்த்து பார்த்து ஒரு நாளும் நான் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஷாயா வீட்டுக்கு வரதுக்குள்ள அவளுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை அக்கா கொடுத்த கார்டு இருக்கு, நிறைய கிஃப்ட் வாங்கியாச்சு. நல்லா அந்த வீடையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஷாயாக்கு ப்ரொபோஸ் பண்ணி கலக்கணும்னு பாத்துட்டு இருக்க. ஷாயா உள்ள வரா. இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு என்னடா செம்ம கியூட்டா இருக்கு, மெர்க்குரி எங்க போனன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா மெர்க்குரி வீட்லயே இல்லவே இல்ல. மெர்க்குரிக்கு ஷாயா கால் பண்றா. ஆனா அவன் போனே அட்டன் பண்ணல. ஷாயா யோசிச்சு பாக்குறா, அவனோட வாட்ச் நம்ம கொடுத்தோம், அதை வச்சு அவனோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும், எங்க இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. இது ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு, அதை காட்டிட்டு இருக்கு. பார்த்தா எங்க மெர்க்குரி வெளியே போனவன இந்த சென்னு இருக்கான்ல அவன் கடத்தி கொண்டு வந்து ஒரு பாக்ஸ்ல பெருசா போட்டு வச்சுட்டு நல்லா அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். உன்னை நான் வந்துட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ண போறேன். எப்படி மர்மைட்ஸ் உருவாக்குறாங்க, அவங்களோட ஹிஸ்டரி என்ன, இதுக்கும் மேல நம்ம எப்படி மர்மைட்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும், அவங்களால என்ன யூஸ் இருக்கு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உன்னை வச்சு ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துட்டு நம்ம மெர்க்குரிய அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். ஷாயா நேரா அந்த பில்டிங்கை தேடி வந்துடுறா. ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத பில்டிங், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அங்க அப்பதான் சென்னு பேசிட்டு இருக்கான். சாரிடா சென்னு, நீ என்னதான் இருந்தாலும் உண்மையாவே ஒரு கடல் கண்ணி இனத்தை சேர்ந்துவேன். உன்னை எப்படியாவது நான் சோதனை பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டேன்னா உலகத்திலே பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவேன், நோபல் பிரைஸ் கூட கிடைக்கும், ஹிஸ்டரியில என் பேரை எழுதிருவாங்க, வேற யாராலையும் என்ன மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஷாயா அந்த பக்கமா பார்த்து பயந்து போயிடுறா. எப்படியாவது அவனை காப்பாத்துமேன்னு சொல்லிட்டு வெறும் போன்ல அலாம செட் பண்ணிட்டு அது ஒரு ஓரமா வச்சிடுறா. சென் ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கான். போனை ஒரு பக்கம் விட்டுட்டு ஷாயா நேரா ஓடி போயிட்டு இருக்கா. மெர்க்குரி எந்திரா, உனக்கு கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில உடைச்சு மெர்க்குரிய காப்பாத்துறா. இங்க சென்னு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கவன் வெறும் போன்ல யாரோ அலாரம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஷாயா இருக்கால, அங்க இருந்து மெர்க்குரிய கூட்டிட்டு ஓடி போயிட்டு இருக்கா. சென்னு வந்துட்டு இருக்கான். ஷாயா தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காத, நான் உன்ட்ட லவ் யூன்னு சொன்னதால உன்னை லவ் பண்ண நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாமே ஒரு ஆக்டிங், எனக்கு தேவை மெர்க்குரிய மட்டும்தான், அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, மெர்க்குரிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஷாயா கத்த ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க நேரா சென்னு வந்துடுறான். ஷாயா இதுக்கு மேல நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்ல மெர்க்குரி ஷாயாவை கூட்டிட்டு அப்படியே மொட்டை மாடி கோடி வந்துடுறான். ஷாயா நீ நம்பவல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி கேட்டுட்டு இருக்கான். உன்னை நம்புறேன், என் உயிரை விட அதிகமா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாயா சொல்றா. அப்போ எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியோட உச்சியில இருந்துட்டு ஒரு பெரிய வாட்டர் பபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு சென்னு பக்கத்துல வரத்துக்குள்ள அவளோட கண்ணை மட்டும் மூடிட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறான். அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஷாயாவை காப்பாத்துறதுக்கு வேலையை பண்றான். அப்படிங்கிறதால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம
மெர்க்குரி அந்த இடத்துலயே கரைஞ்சு காணாம போயிடுறான். ஷாயா கீழ இறங்கி பத்திரமா நிக்கிறா அவன் டிராப் பண்ணதுல. நின்னு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் லைஃபே போரிங்கா போயிட்டு இருக்கு. டெய்லி கடல் கிட்ட போயிட்டு ஒரு பாட்டில்ல லெட்டர் மட்டும் எழுதி கடல்ல விட்டுட்டே இருக்கா. "டேய் நீ பாத்துட்டு இருக்கியாடா மெர்க்குரி? எங்க இருக்க? என்ன பார்த்து சீக்கிரமா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஒவ்வொரு தடவையும் பாத்டப்குள்ள எட்டி எட்டி பாக்குறா. இந்த மாதிரி வரும்போது தான் இங்க ஒரு தடவை மெர்க்குரி தான். திடீர்னு பார்க்கும்போது ஒரு வேளை வந்துட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு பார்த்தா ஷாயா பாட்டில் எழுதி லெட்டர் போட்டது ஒண்ணு உருண்டை அவ கால் கிட்டயே வந்து விழுது. இது நான் கடல்ல போட்டதாச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவ எழுதின ஒரு லெட்டரை யாரோ படிக்கிற சத்தம் கேக்குது. நேரா பாத்ரூம்குள்ள ஓடி போயிட்டு அங்க இருக்க பாத்டப்பை வெட்டி பார்த்துட்டு இருக்க. "இங்க பாரு, நிலா எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா யார்கிட்ட போய் இதை காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. நீ மட்டும் தான் இருக்க. உன்னை நீ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க சும்மா இருக்குடா. சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு அதை எழுதியிருப்பா போல. அதை பாட்டுக்கு மெர்க்குரியோட குரல்ல யாரோ படிக்கிறாங்க." உள்ள போய் எட்டி பார்த்தா பாத்டப்ல நம்ம மெர்க்குரி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான் அதெல்லாம். "இதெல்லாம் நீ எழுதுனதானே ஷாயான்னு?" கேட்க, "நான் எழுதின எல்லா லெட்டரும் உன்னை வந்து சேர்ந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாயா கேட்டுட்டு இருக்கா. "எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. கடைசியா நீ எழுதுனல்ல, இன்னும் அதை மட்டும் தான் நான் படிக்கலன்னு சொல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் அதை படிக்காதுன்னு" சொல்லிட்டு ஷாயா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. அவ கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டிட்டு இருக்கு. "இங்க பாரு, நீ இல்லாம என்னால வாழவே முடியல. இன்னும் கொஞ்ச நாள் நீ வராட்டி நான் என்ன ஆவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா அந்த லெட்டர்ல ஷாயா எழுதி வச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா வந்துட்டு, "நான் தான் உனக்காக வருவேன்னு சொன்னேன்ல, வந்துட்டேன்ல ஷாயா, என்ன நம்புன்னு சொல்லிட்டு தானே போனேன்னு" சொல்லிட்டு மெர்க்குரி ஷாயாக்கு இனிமே வாழ்க்கை ஃபுல்லா உன்னோட தான் சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கியூட்டான ஒரு சீனோட தான் இந்த மூவி ஒரு முடிவுக்கு வருது. இந்த குட்டி மூவி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய குட்டி மூவியை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.